ஹலோ மக்களே! வெல்கம் டூ டாட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கனவா மீன் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். மீனு பார்க்க கொல கொலன்னு இருக்குன்னு வாங்கி சாப்பிடாம விட்றாதீங்க. ஓயாம இருக்க ஒத்த தலைவலி கூட இத சாப்பிட்டா ஓடி போயிடும். அதுக்கு ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையும், பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள், கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்குன்னு வதக்கிட்டு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா கனவா மீன்லேயே நமக்கு தண்ணி சுரக்கும். 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஆல்ரெடி உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்ச கனவா மீனை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்யறதுனால அடி பிடிக்கும். அதனால அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போதான் கனவா மீன் நல்லா குக் ஆயிருக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெடி. சுட சுட சாப்பாடு போட்டு சர்வ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்களும் குக் பண்ணி பார்த்துட்டு கனவா மீன் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.